2026ல தான் வந்து இந்த ராம்சார் சதுப்பு நில இஷ்யூ வந்து வெளியில வருது. 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1247.5 ஹெக்டேர்ஸ் அளவு இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு மேப்லாம் வர இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இங்க உட்கார்ந்திருக்க இடமே ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் உட்கார்ந்திருக்கோம். இப்போ நீங்க இங்க பூர்வீகமா இருக்கீங்க, இதுக்கப்புறம் வரலான்ற ஒரு கனவுல இடம் வாங்கியிருப்பாங்க, ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கிறேன், அவங்களுக்குலாம் அந்த பணம் என்ன ஆக போகுது, அதுக்கு அரசு ஏதாவது பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா? இருக்க எல்லா மக்களுமே அதுக்கான ப்ராப்பரா பட்டா வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான டீடைல்ஸ் எல்லாமே கையில இருக்கும்ல. சோ அப்ப அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? சரி, இப்போ அதுதான் எவ்ரிதிங் இஸ் ஆன் ஸ்டேக் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு பட்டா இருக்கு, லேண்ட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நான் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கேன். இது எங்க போய் முடிய போதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. பள்ளிக்கரணைன்றது ஒரு பிரைம் லொகேஷன். ஸ்கொயர் ஃபீட் 10,000 12,000 ரூபாய் போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு 2C இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. அவங்க வாங்கின அரை கிரவுண்டோ கால் கிரவுண்டு 250 1 சென்ட் 2 சென்ட் வாங்கினவங்க கூட இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அவங்க தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1247.5 ஹெக்டேர்னா அது நம்மளால கண்ணிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. வேளச்சேரி பிரிட்ஜ் நீங்க இறங்குனீங்கன்னா அந்த சிக்னல் ஆரம்பிக்குது பள்ளிக்கரணை. கிட்டத்தட்ட பெரும்பாக்கம் தாண்டி வரைக்கும் போகும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு இங்க 2 சென்ட்ரல் கவர்மெண்டோடது எல்லாமே பார்ட் ஆஃப் த ராம்சார் தான். ப்ராப்ளம் இஸ் வெரி பிக். ஸோ இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்மளால டக்குன்னு ஸ்வைப்ல நம்மள எதுவுமே பண்ணிட முடியாது. நிறைய விஷயம் கனெக்டடாக இருக்கு. 1 தொட்டா 9 வரும்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை தொட்டா there is lot of problem linked to it. Definitely it will take some time and moreover கேஸும் இருக்கு. அரரோஸ்னேலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பள்ளிக்கரணையிலிருந்து CR சூரியபிரபா மேம் தான் இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். மேம், இந்த பள்ளிக்கரணை அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து யோசிச்ச ஒரு விஷயம், இந்த கடந்த ஒரு சில நாட்களாகவே ரொம்ப நாட்களாகவே பேசப்படுறதுன்னா பள்ளிக்கரணை காணாமலே போகிறதான்ற மாதிரிலாம் மீம் வர அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. 2040 பள்ளிக்கரணை இருக்குமா அப்படின்ற அளவுக்குலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் மக்களோட வேதனை, ஒரு பக்கம் அரசோட ஒரு சில செயல்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வீடு இருக்குமா, நாங்கள் இவ்வளோ வருஷம் பல கோடி ரூபாய் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அந்த வீடு எங்களுக்கு நாளைக்கு இருக்குமானே தெரியாத ஒரு அவல் நிலையில பள்ளிக்கரணை மக்கள்லாம் இருக்காங்க. என்ன ஆச்சு, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஸோ இன்னைக்கு நீங்க சொல்ற இஷ்யூ வந்து ராம்சார் இஷ்யூ பத்தி தான், சதுப்பு நில இஷ்யூ. ஸோ இது கிட்டத்தட்ட இது முன்னாடியே அறிவிக்கப்பட்டது தான். பட் அந்த அளவுக்கு யாருக்குமே எக்ஸ்போஷர் கிடையாது, அந்த அளவுக்கு யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா இங்கே இருக்க எனக்கே அது சதுப்பு நிலன்றது தெரியும், பட் இவ்வளோ ஜியாலஜிக்கலாக அதை வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உண்மையாக யாருக்குமே அது தெரியாது. ஸோ 2026 அறப்போர் இயக்கம் வந்து பிரிகேடை பற்றி பேசும்போது தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஓகே, இது இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், இது இவ்வளோ இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருக்குமே ஆஸ் அ சோஷியலாக பப்ளிக்கில் வெளியில் இருக்க எங்களுக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்தது. அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் இருக்கப்போ அவ்வளோ தூரம் இவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை மேபி ரொம்ப காஷியஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 2026ல தான் வந்து இந்த ராம்சார் சதுப்பு நில இஷ்யூ வந்து வெளியில் வருது. ஸோ அப்போ அந்த பிரிகேடோட இஷ்யூ போயிட்டுருக்கு, ரொம்ப இன்டென்ஸாக நியூஸில் எல்லாருமே வந்துட்டு நாங்களும் என்னென்னு கேட்டுட்ருக்கோம். அண்ட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதாவது சதுப்பு நிலம் வந்து கிட்டத்தட்ட 1247.5 ஹெக்டேர்ஸ் அளவு இருக்குது. ஸோ இந்த அளவில் இருந்து ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அறிவிக்கிறாங்க. அந்த 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து இப்போ என்னோட வீடு வந்து இங்கே சிட்டிபாபு நகரில் இருக்குது. இந்த சிட்டிபாபு நகரில் இப்போ நீலாம்பால் மஹால் இருக்குன்னா நீலாம்பால் மஹால் வரைக்கும் இருக்குது ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடுவில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர்களுக்கான பட்டா இடங்கள் இருக்குது. ஸோ அது தாண்டி இவ்வளோ தூரம் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து மக்கள் வந்து ஐயோ இது இந்த மாதிரி அறிவிக்கிறாங்க, இது என்ன பண்ணுறதுன்னு ரியாக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், பில்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம், ஒரு சின்ன ஒரு அரை கிரவுண்டு கால் கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தர மக்கள் வந்து இதை வாங்கி இதில் வந்து ஒரு சொந்த வீடுன்னு அவங்க கனவு வீடை கட்டி வச்சிருக்கவங்க ஒரு பக்கம். ஸோ இது எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன இப்படி பண்ணுறாங்களே, 1 கிலோமீட்டர் தூரத்தை அளவுக்கு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காங்க, இது திருப்பி எடுப்பாங்களா, இது மறுசீரமைப்பு பண்ணுவாங்களா, ரீசர்வே பண்ணி ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது அறிவிக்குமா அப்படின்ற அளவுக்கு இது இப்போ போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இது வந்து யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு இப்போ வந்து பட்டா இல்லாத இடம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இங்கே வந்து தங்கி இருக்கவங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து வீடு கட்டி இருக்காங்க, அப்படிப்பட்ட இடம் பள்ளிக்கரணை கிடையாது. ஸோ ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்க ஆட்கள் இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு பில்டர்ஸ் கிட்ட வீடு வாங்கின ஆட்கள் இருப்பாங்க, அவங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரியான இஷ்யூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மேஜராக பாதிக்கப்பட போகிற ஆட்கள்லாம் யார் யார் மேம்?
ஸோ மேஜராக இந்த இஷ்யூவில் பாதிக்கப்படுறது ஃபஸ்ட்டு இங்கேயே இருக்கிறவங்க. பிகாஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அவங்களோட சேவிங்ஸை வச்சு அவங்க வாங்கின அரை கிரவுண்டோ 1/4 கிரவுண்டு 250 1 சென்ட் 2 சென்ட் வாங்கினவங்க கூட இன்னைக்கு இருக்காங்க. ஒரு பட்டா இடத்த வாங்கினவங்க. ஸோ அவங்க தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க இங்கே வச்சிருக்கவங்க. இது இல்லாமல் நிறைய பில்டர்ஸ், பள்ளிக்கரணைன்றது ஒரு பிரைம் லொகேஷன். இன்னைக்கு வேளச்சேரியில் வந்து ஒரு இடம் நம்மளால வாங்க முடியாது, கம்ப்ளீட்டாக சேச்சுரேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த லொகேஷன் வந்து பிரைம் பூமிங்காக இருக்கிறது வந்து நம்ம பள்ளிக்கரணை என்னைக்கு முன்னாடியே ரொம்ப ஃபேமஸான இடம். ஜெயச்சந்திரன் வந்து இன்னும் ரொம்ப பிரைமாக மாறி ஒரு அப்கிரேட்ஸ் வந்து நம்ம பள்ளிக்கரணைக்கு வர அதோட லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அதோட நீடு மக்கள் வாங்க இங்கே சுட்டு வட்டாரத்தில் இங்கே வேளச்சேரியில் எல்லாம்போது நெக்ஸ்ட் எங்கே இருக்கு பள்ளிக்கரணை முடிச்சுன்னா மேடாக்கம் முடிச்சுன்னா சித்தால பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கு. செங்கல்பட்டே இப்போ ஒரு பிரைம் சென்னையாக தான் மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி பள்ளிக்கரணை ரொம்ப பிரைம். ஸோ அதில் நிறைய மக்கள் வந்து இங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பில்டர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பள்ளிக்கரணையில் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களால் ஒரு இடம் வாங்க முடியாது. இங்கே இடம் கிடையாது. பிகாஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். யாரோ வாங்கியிருக்காங்க, யாரோ வச்சிருப்பாங்க. ஒரு லே அவுட் போடுற அளவுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஸோ பில்டர்ஸ் வந்து அந்த ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000 12,000 ரூபாய் போகுது. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃப்ரம் மெயின் ரோட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு 2C இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. ஒரு பில்டர் வந்து 2C இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கிரவுண்டுக்கு போடும்போது ஒரு பில்டர் நார்மலாக வந்து ஒரு கிரவுண்டில் யாரும் கம்மி ஸ்மால் ஸ்கேல் பில்டர்ஸ் தான் கட்டுவாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீடியம் ஸ்கேல் பில்டர்ஸ் ஒரு 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் கட்டும்போது கிட்டத்தட்ட 6C இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டுது. அதில் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் போடும்போது ஒரு ரொட்டேஷன் தான். அந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே எல்லாமே மாட்டும் போது இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பில்டர், இட்ஸ் அபவுட் லைக் அ குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள். அவங்க பண்ணும்போது டோட்டலாக இங்கே வந்து மார்க்கெட்டே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த ஒரு பில்டர் ஆஸ்பெக்டிவ். நம்ம ஒரு சாதாரணமாக எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் என்னோட இடமே இங்கே இருக்குது. திடீர்னு நான் ஒரு வீடு கட்டணும், நான் அப்ரூவல் ஒரு அரை கிரவுண்ட் இருந்தாலும் அப்ரூவல் வாங்கி தான் நம்ம கட்டுற ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் என்னோட லேண்ட் அப்ரூவல் இருக்குது, ஆனால் என்னால் பில்டிங் அப்ரூவல் வாங்க முடியல. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் போட்டதுனால அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இன்னொன்று, பில்டிங்லாம் கட்டி மொத்தமாக வச்சுட்டு இருக்கவங்க வந்து பேங்க் லோன்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் அதாவது லேண்ட் லோனுமே இப்போ இருக்கு இல்லையா, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் லோன் இருக்குது, ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணாலும் லோன் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் வீட் பர்ச்சேஸ் பண்ணாலும் லோன் இருக்குது. எந்த வித லோனுமே இங்கே வந்து அப்ரூவல்ஸ் கொடுக்குறது இல்லை. பள்ளிக்கரணைனாலே கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி அவங்க அந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லை பள்ளிக்கரணை ஆஸ் அ ஹோலே கன்சிடர் பண்ணுறாங்களான்றது எனக்கு ஒரு மேப்லாம் வர இப்போ வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த உட்காந்துருக்க இடமே ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த இடமும் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது எங்களோட பூர்வீக சொத்து. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து ஒரு 5 தலைமுறை, எனக்கு கவுண்டே தெரியல, 5 தலைமுறைக்கு மேலே தாத்தா முப்பாட்டை அந்த மாதிரி கொள்ளு தாத்தாலேருந்து இங்கே தான் இருக்கும். ஸோ எங்களோட பூர்வீகம் அதுதான். ஸோ இந்த இடத்துல இது வந்து எங்களோட சொந்த பூர்வீக தாத்தா கொடுத்த இடம் தான். அது மாதிரி இங்கே நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற இடமும் நிறைய வந்து எல்லாமே எங்களுக்கு பூர்வீக சொத்து தான். ஸோ அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறை சொத்து இருக்கலாம். அந்த 3 தலைமுறை சொத்தே இன்னைக்கு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி எப்படி சொல்றது, அது பாயிண்டே இல்லாத மாதிரி இருக்கு. வேற ஏதாவது வாங்கின சொத்து இல்லை, இப்போ நம்ம ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு போர்டிங் ஹவுஸ் மாதிரி ஒதுக்குன இடத்த வந்து நம்ம ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொன்னா கூட ஓகே, இது கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆஸ்பெக்ட்ல போகலாம். பூர்வீக சொத்தை எப்படி நம்ம ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல எப்படி ஒரு மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க? அந்த பூர்வீக சொத்து வச்சிருக்கவங்க தான் இன்னைக்கு ஒரு பில்டர் கிட்ட கொடுத்து லே அவுட் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்க விஷயத்த எப்படி அதை வந்து சதுப்பு நிலம் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வருதுன்னு இன்னைக்கு சொன்னா அது எப்படி அக்செப்டபிள் ஆகும்? ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இதை வந்து ஒரு கிளியர் வியூ எடுத்து ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் வச்சு இதை சர்வே பண்ணி அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா. ஸோ எவ்ரிபடி இஸ் அவேர், எவ்ரிபடி இஸ் நாலேஜபிள். எல்லாருக்குமே என்ன பண்றாங்க தெரியும், எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் நம்ம பண்ணனா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஹியர் அண்ட் ஆல்சோ த பிஸ்னஸ் பீப்புள். ஆனால் இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் சொல்றீங்க 3 தலைமுறையா இருக்கும் 4 தலைமுறையா இருக்கும்னு சொல்லி, இங்க இருக்க எல்லா மக்களுமே அதுக்கான ப்ராப்பரா பட்டா வாங்கி எல்லாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான டீடைல்ஸ் எல்லாமே கையில இருக்கும்ல. ஸோ அப்போ அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும் இப்போ? சரி, இப்போ அதுதான் எவ்ரிதிங் இஸ் ஆன் ஸ்டேக் தான். இப்போ எப்படின்னா, இப்போ என்னோட இடமே கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு பட்டா இருக்கு, லேண்ட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நான் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கேன். இது எங்க போய் முடிய போதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. கவர்மெண்ட் கண்டிப்பா இப்போ இருக்க கவர்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். பட் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான இந்த ஆக்ஷன் போகுன்றது தான் நம்ம ஃபர்தரா பார்க்கணும். பட் இதுக்கான கண்டிப்பா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா 100% நம்மளோட இடத்துல இருந்து ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் போயிடும். பிகாஸ் வெரி மச் அவேர் இது வந்து சதுப்பு நிலத்துல இல்லைன்றது. கண்டிப்பா அந்த இடம் வந்து சதுப்பு நிலத்துல வந்து ஆக்கிரமிப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால பள்ளிக்கரணை வந்து இட் இஸ் நோன் ஃபார் த ஃப்ளட் ப்ரோன் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நிறைய ஏரிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணோம். இட்ஸ் நாட் ஒன்லி த சதுப்பு நிலம்,
நிறைய ஏரி குளம் முதற்கொண்டு இங்க ஆக்கிரமிப்புல தான் இருக்கு. இங்கன்னு இல்ல, மொத்த இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்மளோட பள்ளிக்கரணை வந்து இன்னைக்கு ஃப்ளட்ல எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா அந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து சதுப்பு நிலத்தையும் பண்ணாதான் அந்த இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம்ல, லைக் என்விரான்மெண்டல் பாதிக்கப்படுதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த சதுப்பு நிலம், இட்ஸ் ஆல்சோ த ரிவர்ஸ், குளம் எல்லாமே தான். ஸோ இது எல்லாமே ஆஸ் அ ஹோலா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆனா இப்ப அங்க வந்து இப்ப நம்ம பள்ளிக்கரணைன்னு சொன்னாலுமே அதுல மேஜரா பார்க்கப்படுறது அந்த குப்பை கிடங்குகள் இருக்க ஒரு இடங்கள். ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும், இல்ல அதை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதையும் அகற்ற போறோம், இல்ல அங்க இருக்க எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிரும், இல்ல அந்த குப்பை ஃபுல்லா இப்ப இது எல்லாத்தையும் அகற்றணும்னு முடிவு பண்ணா அப்ப அதையும் அகற்றக்கான பணிகள் ஏதாவது நடைபெறுமா? எனக்கு நினைவு தெரிஞ்சது வந்து நான் ஸ்கூல் போற வரைக்கும் பாலாஜி நகர் பக்கத்துல இருந்துச்சு குப்பை கிடங்கு, அங்க இருந்து இங்க மாத்துனாங்க. ஸோ அது வந்து மாத்துறாங்கன்னு ஒரு கவர்மெண்ட் மாறும் போதும் இது இங்க இருந்து மாற்றப்படும், இது வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் டீக்ரேடபிள்னு சொல்லி மறுசீரமைப்பு பண்ணப்படும் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டும் வரும்போது சொல்றாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி இன்ன வரைக்கும் இல்லை. அது இன்னும் ரோட்டுக்கு தான் வரல, அந்த அளவுக்கு அது நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு சதுப்பு நிலத்துல தான் இருக்கு. ஐம் நாட் ஷுர், அது வந்து கிட்டத்தட்ட 1247.5 ஹெக்டேர் சதுப்பு நிலம் கண்டிப்பா அதுவும் இருக்கும். நான் என்னால எக்ஸாக்டா சர்வே நம்பர் படி சொல்ல முடியல, பட் அதுவுமே அது இருக்கு. ஸோ அந்த இடத்துலயுமே நம்ம இப்போ ஒரு கவர்மெண்ட்டே அது அந்த இடத்துல தானே வச்சிருக்கு. கவர்மெண்ட் சப்போஸ் டு ரிமூவ் ஆல் தட், பிகாஸ் அந்த இடத்துல நீங்க ஃப்ரீயா விட்டா தானே தண்ணி அங்க போய் நிற்கும். அந்த இடத்துல குப்பையை கொட்டினா எப்படி தண்ணி நிற்கும்? அதுவுமே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, சாமானிய மனிதனாவும் அதை தான் பண்றோம், கவர்மெண்ட்டும் அதை தான் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து என்விரான்மெண்டலுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான் கொடுக்குறோம். ஆனா இங்க வேற அரசு சார்ந்த ஏதாவது ஒரு பில்டிங்ஸோ இல்ல அதுக்கான விஷயங்கள் ஏதாவது இந்த ஹெக்டார்ஸ்குள்ள இருக்கா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு இங்கே 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சதுப்பு நிலத்துல தான் இருக்கு. நாட் ஷோர் அபவுட் த சர்வே நம்பர், பட் அது கிட்டத்தட்ட 1247.5 ஹெக்டேர்னா அது நம்மளால கண்ணிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இங்க நம்ம வேளச்சேரி பிரிட்ஜ் நீங்க இறங்குனீங்கன்னா அந்த சிக்னல்ல ஆரம்பிக்குது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த சிக்னல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பெரும்பாக்கம் தாண்டி வரைக்கும் போகும். அது வரைக்குமே அந்த சதுப்பு நிலமே பள்ளிக்கரணையோட இதுல தான் வரும். சோ அது வரைக்கும் போகுது. அப்ப நீங்க பாத்துக்கங்க, இங்க ஒரு புது பார்க் கூட ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த பார்க், அந்த விண்ட் எனர்ஜி, இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் த ராம்சார் தான். சென்ட்ரல் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ராம்சார் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வராங்க. அது அதனால வெரி மச் ஓகேவா, கொஞ்சம் ஓகே கவர்மெண்ட் நம்ம கூட தான் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு அவங்களும். பிகாஸ் அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் இல்லை. அன்னைக்கு அந்த ஊராட்சி பீரியட்ல அது வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அது தெரிஞ்சு அவங்க அதை கட்டியிருப்பாங்களா? மேபி கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்குமே அதுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. அந்த அளவுக்கு இன்டென்ஸா இந்த விஷயம் அப்போ பேசப்படலை மேபி. ஆனா இதனால என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ அரசு வந்து முன்னெடுத்து வச்சிருக்கு மேம். இதெல்லாம் எடுத்துட்டா இந்த ஒரு பாதிப்பு குறையும், இல்லை இதனால இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு என்ன பாதிப்புக்காக இப்போ இந்த ஒரு ஹெக்டர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க மேம்? சார் இப்போ பள்ளிக்கரணை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பள்ளிக்கரணைன்னு சொன்னா தெரியும். ஏன் தெரியும்னா ஃப்ளட்னால தான் தெரியும். ஃப்ளட் வந்து இப்போ நான் நிற்கிற இடம் பள்ளிக்கரணை தான். ஆனால் எனக்கு ஃப்ளட்ல நான் பாதிச்சதே இல்லை. ஒரு சில ஏரியா, ஒரு சில லோ லைங் ஏரியால தான் தண்ணி ரொம்ப நிற்கும். அண்ட் ஆஸ் ஐ செட், அந்த ஏரியோட ஆக்கிரமிப்பு, சில சதுப்பு நிலத்தோட ஆக்கிரமிப்பு, இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால அந்த ஃப்ளட்டுன்றதுனால பள்ளிக்கரணை இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட். அதனால தான் இந்த ரீச் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து ஏரிங்களை ஆக்கிரமிச்சது சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சதுப்பு நிலம் அந்த தண்ணி போற வழியில எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு இருக்கும் போது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு மழை பெஞ்சா எப்படி தண்ணி போகும், தண்ணி வடியணும்ல, அதுக்கான இதுவே இல்லை, அதுக்கான ப்ரொவிஷனே இங்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த காவாலாம் போட்டாங்க. அந்த காவாமே ஃபுல்லா பாதி ஒரு 80% முடியாத மாதிரி இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் இஷ்யூவுமே அது ஒன் ஆஃப் த அந்த இதுலயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணாதான் அவங்களால காவா கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 1 தொட்டா 9 வரும்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை தொட்டா there is lot of problem linked to it. ஸோ அதனால அவங்களுமே ப்ராக்டிக்கலா ஸ்பீக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ பட்ஜெட் எல்லாமே இருக்கு இதுல. ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே அந்த ஒரு ஆக்கிரமிப்பு சதுப்பு நிலம் பிளஸ் அந்த ரிவரை வந்து நம்ம சரியா பராமரிச்சு அந்த வாட்டரை இங்க பள்ளிக்கரணைக்கு இங்க வந்து பெரிய ஏரி ஒன்று இருக்கு, நாராயணபுரம் ஏரி ஒன்று இருக்கு. இந்த இடத்த இந்த ஏரியை சூப்பரா பண்ணாலே இங்க இருக்க தண்ணி எல்லாமே அதுல அழகா கொண்டு வந்து இங்க இருக்க மக்களுக்கே அதை சப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய ஏரி இருக்கு இங்க, 2 ஏரி. அந்த 2 ஏரியுமே நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு. ஸோ அதெல்லாமே ப்ராப்பரா பண்ணாலே சொல்யூஷன் சரியா பண்ணலாம். ஆனா அதே மாதிரி மேம், இப்ப எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த புள்ளி இங்க ஒரு புள்ளி வச்சனாலதான் இப்ப இது எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய கோடா வந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 2026 இது ஆரம்பிக்கிற புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சது மேம்? இந்த ஒரு விஷயத்தினாலதான்
இந்த விஷயம் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அது வந்து இவ்வளவு பெருசா வந்து இப்போ பூதாகரமா வந்து வந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு வருஷமா இருந்தோம் ஒன்றும் தெரியல. 2022 சொன்னாங்கனாலுமே அடுத்த ஒரு 4 வருஷம் வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ ஏன் இதை பத்தி இவ்வளவு பெருசா பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து ஒரு ஒரு பெரிய பில்டர் கம்பெனி அந்த பிரிகேடுன்ற அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆகும் போது தான் இது வந்து வெளியில வெடிக்குது. ஸோ அது இனிஷியலி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் எல்லாருக்குமே எங்களுக்கே தெரியுது இங்க ஒரு ராம்சார்ன்னு ஒன்று இருக்கு. அந்த இஷ்யூ வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஜியாலஜிக்கலா ஒரு 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 வரப்பிரசாதம் நம்ம கிட்ட இருக்குன்றதே எங்களுக்கு அப்பதான் அந்த அளவுக்கு தெரியுது. நாங்க இங்க வாழ்ற எங்களுக்கு பூர்வீகமா இருக்க எங்களுக்கே அப்பதான் தெரியுது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அந்த கம்பெனி அவங்க ஒரு பெரிய பிக் ஷாட் அவங்களோட லைம்லைட்ல அந்த பிரச்சனையும் ரொம்ப லைம்லைட் ஆகி நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. மேம் அதே மாதிரி இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள்லாம் இருப்பாங்களா? அதாவது வீடு வாங்க போறேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வீடா இப்ப தங்கி இருப்பாங்க. இப்ப நீங்க இங்க பூர்வீகமா இருக்கீங்க, இதுக்கப்புறம் வரலான்ற ஒரு கனவுல இடம் வாங்கியிருப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இடமா வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இடம் இருக்கட்டும், நான் ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? இப்போ அவங்களுக்குலாம் அந்த பணம் என்ன ஆக போகுது, இல்ல அதுக்கு அரசு ஏதாவது பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா? இல்ல கண்டிப்பா இப்ப இருக்க அரசு கண்டிப்பா அதுக்கு பொறுப்பேற்கும்னு நான் நம்புறேன். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா வரும். பட் ஆஸ் ஐ செட் தி ப்ராப்ளம் இஸ் வெரி பிக். ஸோ இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்மளால டக்குன்னு ஒன்ஸ் ஸ்வைப்பில் நம்மள எதுவுமே பண்ணிட முடியாது. நிறைய விஷயம் கனெக்டடாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் கனெக்டடாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். அண்ட் மோர் ஓவர் கேஸும் இருக்குது, கேஸும் போயிட்டு இருக்கு. கேஸில் நம்ம இங்கே எல்லாருமே ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு மனு கொடுத்து அந்த கேஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிப்ளை ஃபார் இட். கவர்மெண்ட் அதுக்கு ஒரு டீம் அமைக்கணும், மேபி அமைச்சிருப்பாங்க. ஐம் நாட் ஷுர் அபவுட் இந்த டீம் எல்லாம் அமைச்சிருக்காங்கன்றது ஐம் நாட் வெரி மச் ஷுர் அபவுட் இட். அதெல்லாமே ரிப்ளை பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஒரு கேஸு ஒரு பப்ளிக் இஷ்யூன்னு போனாலே அது ஒரு டைம் போயிட்டு இருக்கும். பட் ப்ராப்ளம் இஸ் இங்கே வாங்குறவங்களோட பில்டர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை நம்பி இருக்க ஒரு ஒரு என்ன சொல்றது, அங்கே கூலி வேலை செய்யறோன்னா இருக்கட்டும், ஒரு கார்பெண்டர் வேலை செய்யறோன்னா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கட்டும், there's lot of things connected to ஏன்னா இந்த இஷ்யூனால ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்க பில்டிங் பாதியிலே எப்படியும் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் சோ அதுல ஒரு 50 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை பார்ப்பாங்க, அந்த இன்வெஸ்டர் வேலை கஷ்டப்படுவாங்க, அந்த லேண்டை கொடுத்தவர் கஷ்டப்படுவாங்க. அவரும் ஒரு மேபி ஒரு ஃபீஸுக்கோ இல்லை ஒரு உடம்பு சரியாம இருக்கிறதுக்கு, அவங்க ஆப்ரேஷனுக்கோ எதுக்காகவோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக அந்த லேண்டை விற்கலாம். இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, என் லேண்டை விற்றா தான் பண்ண முடியுன்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அந்த லேண்டே இன்னைக்கு ஒரு ஸ்டேக்ல போகும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன். இட்ஸ் அபவுட் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கனெக்டட் வித். அவங்களோட வாழ்வாதாரம் அதில் பாதிக்குது. அவங்களோட எமர்ஜென்சி லேண்ட் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். டக்குன்னு ஏதாவது வேணும்னா ஒரு லேண்டை வித்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா முடிச்சுக்கலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் கனெக்டட். ஸோ அது முடிக்க முடியாமல் இங்கே எல்லாருமே திணறாங்க. இன்னைக்கு ராம்சார்னு சொன்னாலும் இந்த இடத்த யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. மேம் இப்போ நீங்கள் சொன்னக்கப்புறம் ஞாபகம், இப்போ இது வந்து சதுப்பு நிலம், இது வந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்குன்னா அப்போ இங்கே போக்குவரத்துன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வேளச்சேரியிலேருந்து ஒருத்தர் தாம்பரம் போகிறோம்னா இப்போ இதை தாண்டி தானே இதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ இதுதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டே நம்ம கூட இருக்கு. கவர்மெண்ட் பில்டிங் அந்த நம்பிக்கையில தான் இருக்கீங்க. எப்படி பார்த்தா பிரிட்ஜ் இருக்கு. இல்ல அவங்க சொல்றது வந்து சதுப்பு நிலம்னு சொல்ல, ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ப்ரோன் சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபயர் ப்ரோன் ஜோன் மாதிரி சதுப்பு நில ப்ரோன் ஜோன் மாதிரி இது. சோ அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். சோ ஒரு வந்து இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா இது சுத்தி நம்ம வந்து ஒரு 2-5 அடி செட்பேக் விடுவோம்ல, அது மாதிரி ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் சதுப்பு நிலம். இது வந்து சதுப்பு நிலம் கிடையாது. இதுல வரலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பஃபர் வைப்பாங்கல்ல, பஃபர் மாதிரி வச்சுப்பாங்க. இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு கேப் இருக்கணும். அப்பதான் அது மேபி அதுக்கு ஏதாவது ஒரு ஜியாலஜிக்கலா ஏதாவது ஒரு இது இருக்கலாம், மீனிங் இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நீங்களும் இருக்கீங்க. கண்டிப்பா இல்ல, எங்களுக்கு இவ்வளவு வருஷம் நான் இருக்கோம், இதை பண்ண மாட்டாங்க. இது அப்படி யாராலுமே எந்த ஒரு பெரிய விஷயமா விடிக்கும். இது பண்ணக்கூடாது. இப்ப இந்த மழை பெய்யறதுனால இங்க அந்த பாதிப்போ இல்ல அந்த அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து இங்க நடந்துக்காது. இந்த சுனாமி, இது வெள்ளம் வரதோ இல்ல தண்ணி தேங்கி நிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் வராது இங்க வரைக்கும். சார் அதாவது சிட்டிபாபு பள்ளிக்கரணையில நிறைய ஏரியா இருக்கு. ஒரு சில ஏரியா வந்து லோ லைங்கா இருக்கும். சில பேர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடெல்லாம் வந்து ரொம்ப பள்ளத்துல இருக்கும், ரோடு ஏறிட்டே போகும். ஸோ அந்த ஸ்லோப்பு இது எல்லாமே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் நகர், அப்புறம் காமக்குட்டி நகர், அதுக்கப்புறம் அந்த பக்கம் காமாட்சி நகர், புதுத்தாங்கல், இந்த இடத்துல வந்து ரொம்ப லோ லைங் ஏரியால தான் வந்து அந்த ஃப்ளட்டு இஷ்யூஸ் வருதே தவிர மற்றபடி வேற எந்த இடத்துலையும் அவ்வளோவா பாதிச்சது இல்லை. அண்ட் இந்த காவா
போட்டாங்க இல்லையா, தண்ணி ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு ட்ரெயின்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்த பிறகு ஓரளவுக்கு இஷ்யூ சால்வ் ஆயிருக்கு. பட் ஆனாலுமே அது இன்னும் கனெக்டடா இல்ல. இன்னுமே அது ஃபுல் கம்ப்ளீஷன்ல இல்ல. ஸோ அது எடுத்துட்டு போய் சதுப்பு நிலத்தை விட்டுட்டாங்க. பட் ஆனா ஓவரால் அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. எடுத்துட்டு போய் கடல்ல சதுப்பு நிலத்துல இருந்து கடலுக்கு போகுது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மேம், என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்க நேரத்துல என்ன பண்ணா இதை சரி பண்ணலாம், இல்ல அரசு என்ன முடிவு எடுக்கணும், எதை நோக்கி இதை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ as I said, இதை வந்து கண்டிப்பா ரீசர்வே பண்ணணும். பிகாஸ் நம்ம சொல்ற மாதிரி ராம்சாரோட எக்ஸ்போஷரே மக்களுக்கு இல்லை. ஸோ இதோட வந்து நம்ம ஒரு பொதுவாக வந்து 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எதை வச்சு அவங்க அதை சர்டிஃபை பண்ணுறாங்க, என்ன டேர்ம்ஸில் 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சர்டிஃபை பண்ணுறாங்க, ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்களா, இங்கே வந்து லேண்டை தோண்டி ஜியாலஜிஸ்ட் வந்து இங்கே டெஸ்ட் எடுத்தாங்களா, இல்லை எந்த ஒரு அறிகுறியும் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி கவர்மெண்ட் ஏதாவது தனியாக ஒரு டீம் அமைச்சு செஞ்சாங்கன்னா தெரியல. பட் ஆஸ் ஃபார் as I know அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது என்ன டேர்ம்ஸில் அறிவிச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து, பிகாஸ் பல லட்சம் பேரோட வாழ்க்கை, பல லட்சம் பேரோட இன்வெஸ்ட்மெண்ட், பல லட்சம் பேரோட வாழ்வாதாரம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. என்னோட இப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே இதில் தான் இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஹையர் மிடில் கிளாஸோட எல்லாரோட வாழ்வாதாரம் இதில் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் அதுக்கான நெசசரி ஆக்ஷன் எடுக்கும். ப்ராப்பராக ரொம்ப தியரி ஓரியன்டாக இவங்க சொல்ற அந்த ராம்சாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. பிகாஸ் நம்மளை காப்பாத்துறதே அந்த ராம்சார் இஷ்யூ தான். இன்னைக்கு பள்ளிக்கரண ஃப்ளட்ல இருக்கக்கூடாதுன்னா அது இருந்தால் தான் நம்மளால முடியும். அதையும் பாதிக்காம நம்மளோட மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்காம இந்த இஷ்யூவை கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணும். பட் விரைவாக பண்ணுவோம். அதுக்கான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போதான் கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக தே ஆல்சோ நீட் சம் டைம் டு ரியாக்ட். இப்போதான் என்ஓசியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த இஷ்யூ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக டைம் வேணும். மேம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. ஸோ கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுக்கும், இங்கே பள்ளிக்கரணையில் இருக்க மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி நம்புவோம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.